ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ட்ரேசிங் பவுடரை எப்படி மிக்ஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சோண்டு ட்ரேசிங் பவுடர் வந்து இதில் எடுத்திருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு டப்பாவில் எடுத்துக்கோங்க, பிளாஸ்டிக் டப்பாவாக இருந்ததுனாலும் ஓகே தான். ஸோ அதில் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. அண்ட் இது வந்து கையில் படாதபடி பார்த்துக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கைக்கு வந்து பிளாஸ்டிக் கவர் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து க்ளவுஸ் எதுவும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா டர்பன்ட் ஆயில்னு சொல்லுவாங்க. அதாவது பெயிண்ட் அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட கெரோசின் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ என்கிட்ட வந்து கெரோசின் கிடைக்கல, அதனால நான் வந்து இந்த டர்பன்ட் ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து அந்த பவுட்ரு வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ நீங்கள் க்ளவுஸ் போட்டிருக்கிறதுனால வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, ஃபிங்கர் வச்சே நீங்கள் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல இதாகிடும், பவுடர் ஆகிடும், பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா நமக்கு வந்து அந்த லிக்விட் பதத்துக்கு வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் அண்ட் ரொம்ப வந்து கெட்டியாக பவுடர் மாதிரி இல்லாமலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாக லிக்விடாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஆயில் மட்டும்தான் விழும். ஸோ அதனால் உங்களுக்கு ட்ரேஸ் டிசைன் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது அண்ட் அது போயிடும். ஒயிட் பவுடர் வந்து நிறைய இருந்தால் தான் வந்து நமக்கு டிசைன் வந்து நல்லா தெரியும். ஓகேவா? ஸோ அதனால் பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு பதத்துக்கு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு பதத்தில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ட்ரேஸ் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அந்த கேப்பில் வந்து ஈஸியாக விழும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஸ்டென்சில்ஸில் வந்து எப்படி இதை ட்ரேஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தரேன், பார்ப்போம் நம்ம. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒயிட் கிளாத் இருக்கும் இல்லையா, காட்டன் கிளாத், அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட் இந்த ஃபேஸ் பவுடர் அடிப்போம் இல்லையா, ஸோ அந்த ஃபேஸ்க்கு பவுடர் அடிப்போம் இல்லையா, அந்த பஞ்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அது மூலமாக தான் இப்போ நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இது மேலே வந்து அப்படியே நீங்கள் டிப் பண்ணிங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு அந்த டிசைன் வந்து விழுந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக இந்த டிசைன் வந்து நமக்கு அப்படியே வந்து விழுந்துருச்சு. ட்ரேசிங் பவுடர் வச்சு எடுக்கிறப்போ ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் எக்ஸாக்டாகவும் நீட்டாகவும் இருக்குது. அண்ட் இது வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டிசைன் வந்து அழியாது. ஸோ நமக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதாவது நம்ம ஆரி ஒர்க் போடுற வரை இது வந்து அழியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டிசைன் உங்களுக்கு ட்ரேஸ் எடுக்கணும் எப்படி அப்படின்னு சொல்லி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.